வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நாம் தினந்தோறும் 2026இல் வீடு கட்டுவதற்குரிய டிப்ஸ்களை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ச்சியாக வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், 3 அடி மட்டும் சுவர் கட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3 அடிக்கு மேலே எங்கெல்லாம் நமக்கு ஜன்னல் வருதோ அது எல்லாமே நம்ம ஓப்பன் விட்டுறணும். ஹாலில் எங்கே ஜன்னல் வருது, பெட்ரூமில் எங்கே, கிச்சனில் எங்கே, பாத்ரூமில் எங்கே அப்படிங்கிறத எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஜன்னலுக்கு ஓப்பன் விட்டுருங்க. ஓப்பன் விட்டுட்டு அதுக்கடுத்து சுவர் கட்டுங்க. பிளான் பண்ணிக்கோங்க. முடிந்தளவுக்கு வாசலுக்கு நேராக ஜன்னல் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தாப்பில் சொல்லப்போனால், நீங்கள் ஜன்னல் எல்லாமே பிளான் பண்ணி செய்யுங்க. ஏன்னா சுவர் ஓப்பன் விட்டுட்டு அடைக்கிறது ஈஸி, அடுத்து கட்டின பிறகு உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஓப்பன் விட்டுட்டு கூட கடைசியாக கூட தேவைன்னா கூட அடைச்சிக்கோங்க. ஆனால் கடைசியில் உடைக்க வேண்டிய மாதிரி பண்ணிடாதீங்க. அதனால் நான் சொன்னது மாதிரி 3 அடிக்கு மேலே எங்கெல்லாம் ஜன்னல் வருதோ அதெல்லாம் ஜன்னல் ஓப்பன் விட்டுட்டு 7 அடி மட்டும் சுவர் கட்டிடுங்க. அந்த ஜன்னல் வர்றுகிற இடத்துல ஃபுல்லாகவே சில் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. ஜன்னலுக்கு கீழே இப்போ 3 அடி ஜன்னல் வைக்கிறீங்கன்னா 4 அடிக்கு அங்கிட்ட 6 அடி அங்கிட்ட 6 அடி சேர்த்து ஜில் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. அந்த காங்கிரீட்டை போட்டுருங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன். சில் காங்கிரீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே சுவர் கட்ட ஆரம்பிங்க. ஓப்பன் எங்கெங்கே வருதோ எல்லாம் ஓப்பன் விட்டுருங்க. மிக்சிங் ரேஷியோ, கலவை விகிதம், சிமெண்ட் போடுறது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதேவும் நீங்கள் வாட்டர் கியரிங் பண்ணுறதுக்கு மறந்துடாமல் டெய்லி வேலை நடக்க நடக்க தண்ணி நினச்சிக்கிட்டே இருங்க. பாத்ரூம் ஜன்னலில் 5 அடிக்கு மேலே தான் விண்டோ விடுற மாதிரி இருக்கும், லூவர் ஜன்னல் விடுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இடங்களில் என்னென்ன வருது அப்படிங்கிறத முடிவு பண்ணி தீர்க்கமான முடிவு எடுத்து நீங்கள் 7 அடி மட்டம், லிண்டல் மட்டம் வரைக்கும் சுவர் கட்டுங்க. அடுத்து என்ன செய்யணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். செல்ஃபு கப்போர்டு முடிந்த அளவுக்கு அவுட்ரு சவரில் வைக்காதீங்க. உள்ள நடு சவரில், பார்ட்டிஷன் சவரில், அதாவது ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் அல்லது கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் இந்த மாதிரி நடு சுவர்களில் கப்போர்டு வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். அவுட்டர் சுவரில் கப்போர்டு வேணாம், அது சேஃப்டி கிடையாது. ஓகே, இதை பற்றி வேறு எதுவும் தகவல் தெரிந்தால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், கமெண்டில் கேளுங்க. 7 அடி லிண்டல் மட்டம் வரைக்கும் சுவர் கட்டுங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.